Now you're watching New Identity. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கான தினவசனம் 1 சாமுவேல் 17 அதிகாரம் 45 இறை வசனம். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலருடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டதாக. இன்றைக்கு இந்த தினவசனம் மூலமாக ஆண்டவர் தாவீது மூலமாக முக்கியமான ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்ம அனைவரையும் அழைக்கிறார். தாவீதுக்கு எப்பேற்பட்ட ஒரு தைரியம், ஒரு ஆண்டவருடைய விசுவாசம், ஒரு வைராக்கியமான ஒரு விசுவாசம் தாவீது இடத்துல இருந்தது. அதனால்தான் கோலியாத்தை வீழ்த்தினார். இன்றைக்கு நமக்கும் கூட எத்தனையோ பிரச்சனைகள் இதே கோலியாத்து போல இருக்கிறது. அப்போது அந்த நம் வாழ்க்கையில் இருக்கும் கோலியாத்தை பார்த்து நாம் பயப்படுகிறோம். அப்படி இல்லை, ஆண்டவர் நமக்கு பலனை தருவார், ஆண்டவர் நமக்கு தைரியத்தை தருவார். இதையெல்லாம் கடந்து போக அவர் நம்மளை வழி நடத்துவார். அன்று தாவீதை எப்படியாக வழி நடத்தினாரோ, கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மளையும் ஆண்டவர் வழி நடத்த வல்லமையானவர். அவர் கண்டிப்பாக வழி நடத்துவார். ஏன் இதை குறித்து நாம் இன்றைக்கு சிந்திக்க வேண்டும் என்றால், நாம் அனுதின வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு விதத்திலே பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம். எந்த மாதிரி பிரச்சனைகள் எப்படி வரப்போகிறது என்று யாருக்குமே தெரிவதில்லை. ஆகவே பிரச்சனைகள் வரும்போது மிகவும் சோர்வு அடைகிறோம். ஏன் அதிகாலையிலே எந்திரித்த பிறகு நேச்சுரல் கால்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக கடவுளோட வார்த்தையை தேடுறோம். எதற்காக? ஆண்டவரோட வார்த்தை நமக்கு நித்திய வாழ்வை தருகிறது, ஆறுதலை தருகிறது, மன அமைதியை தருகிறது. அதனால்தான் இந்த நம் புதிய ஏதேன் ஊழியத்தின் மூலியமாக இந்த காணொளி தொகுப்பை மிக சிரமங்கள் ஏதாவது ஏற்பட்டாலும் கூட அதையெல்லாம் போராடி இப்படிப்பட்ட ஒரு வீடியோவை நாங்கள் உருவாக்குகிறோம். ஆண்டவர் வழி நடத்துதலோடு இது உருவாக்குகிறோம். அதனால் சில நேரங்களில் தடைகள் ஏற்படுகிறது. ஆனால் அந்த தடைகளை நினைத்து நான் வருந்துவதில்லை. தொடர்ந்து ஆண்டவரோடு கரத்தை பிடித்து கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறேன் இந்த ஊழியத்தில். தாவீது கர்த்தரோடு அவரோட வல்லமையோடு கோலியாத்தை வீழ்த்தினார். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தையும் இப்படிப்பட்ட ஒரு தைரியத்தையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் தியானிக்க வேண்டும். கடவுளோட வார்த்தையை அனைவரும் தியானிப்பதில்லை. தியானிப்பது என்பது கடவுளுடைய வார்த்தையை அவர் எதற்காக கூறினார், எந்த சூழலிலே அது கூறப்பட்ட வசனம், அது மட்டும் இல்லாமல் எந்த சூழலில் அது எழுதப்பட்டது, நம் வாழ்வில் இந்த வசனமானது எப்படி கற்றுக்கொண்டு இதை நாம் எப்படி செயல்படுத்த போகிறோம் என்பதெல்லாம் நாம் தியானிக்க வேண்டும். ஆக இந்த வசனத்தின்படியே நாம் இன்றைக்கு செயல்படுத்தும் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறோம் என்றால் நாம் எப்படியாக எடுப்போம்? தாவீது போல விசுவாசத்தோடு, தாவீது போல தைரியத்தோடு நாம் பிரச்சனை என்ற கோலியாத்தை வீழ்த்த நாம் ஆயத்தப்பட வேண்டும். இயேசுக்குள் அன்பானவர்களே, நமக்கும் கூட இப்படி ஒரு தைரியத்தையும் துணிச்சலையும் ஆண்டவர் நமக்கு அளவு கடந்து கொடுக்க ஜெபிப்போமா? ஸ்தோத்திரக்கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்ப தாவீது போல எங்களுக்கு விசுவாசத்தை தந்து நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே, ஸ்தோத்திரக்கர்த்தாவே. அப்பா, கோலியாத்தை வீழ்த்த நீர் தைரியத்தை தந்தீர் ஆண்டவர். அப்பா, கோலியாத்தை வீழ்த்த உமது வல்லமையை தாவீதுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தீர் ஆண்டவர். அது போல எங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் ஜெபிக்கின்ற கர்த்தாவே. எங்கள் அன்பு சகோதர சகோதரிக்காக நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே. அவர்களுக்கும் வைராக்கியமான விசுவாசத்தை தந்தர்மன ஜெபிக்கின்ற கர்த்தாவே. அப்ப இந்த காலை பொழுது யாரெல்லாம் இந்த வசனத்தை இந்த ஜபத்தை கேட்கிறார்களோ அவர்களெல்லாம் தைரியம் பெறுவதாக ஆமென். ஸ்தோத்திரக்கர்த்தாவே, துதிக்கிறோம். ஸ்தோத்திரக்கர்த்தாவே, எங்கள் அன்பு சகோதர சகோதரிக்காக ஜெபிக்கின்ற கர்த்தாவே. அவர்கள் இந்த நாளில் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் நீர் இருந்து வெற்றி பெற செய்யும். ஸ்தோத்திர கர்த்தாவே, துதிக்கிறோம். இயேசு மூலமா ஜெபிக்கிறோம்.
நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Now you're watching New Eden TV.